ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 10ஆம் திருமொழியின் 5வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். பெரியாழ்வார் யசோதையிடம் வரிசையாக கோபிகைகள்லாம் புகார் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதுல 4 கோபிகைகளின் புகார்களை பார்த்துட்டோம். முதல் 2 கோபிகைகள் எங்க கிட்ட கிருஷ்ணன் விஷமம் பண்றான்னு சொன்னா. 3வது கோபிகை இவன் எதுக்கு தேவையில்லாம பொய்கையில குதிச்சு காளியன் தலையில நாட்டியம் ஆடுறான், அதை பார்த்ததுமே எனக்கு உயிரே போயிடுத்துன்னா. 4வது கோபிகை என்கிட்ட விஷமமே பண்ண மாட்டேங்கிறான், என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அவ ஒரு புகார் சொன்னா. இப்ப 5வது கோபிகை வந்தா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை. இது ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட். அவ என்ன சொன்னாலாம், என் பக்கத்து வீட்டுல கிருஷ்ணன் விஷமம் பண்றான், அதை பார்த்தாலே என் உயிரே போயிடுறதுன்னா. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, அம்மா இது கொஞ்சம் டூ மச்சா தானே இருக்கு. ஏதோ ஒரு நகைச்சுவையில அந்த ஆட்டோவோட கண்ணாடியை திருப்பினா இந்த ஆட்டோ ஓடுன்னு சொல்ற மாதிரி, ஏமா பக்கத்து வீட்டுல கிருஷ்ணன் விஷமம் பண்றான்னா அந்த பெண்ணாச்சு கிருஷ்ணனாச்சு நானாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை? ஒருவேளை அந்த சத்தம் ஏதாவது உனக்கு இடையூறா இருக்கா அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு அந்த பெண் பதில் சொன்னாலாம், இல்ல இல்ல, எனக்கு கண்ணன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்ணன் எனக்கு கண்ணு மாதிரி, அவன் தான் என்னுடைய உயிர். நெஞ்சமெல்லாம் கண்ணனை தான் நினைச்சுட்டு இருக்கேன். அந்த விஷமத்தை என் வீட்டுல பண்ணா கூட பரவாயில்ல, நான் ரசிப்பேன். ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரி இருக்காளே, அவளுக்கு ரசனையே கிடையாது, நெஞ்சில ஈரமே கிடையாது, கண்ணனை கண்டாலே பிடிக்காது. இவன் ஆசையா விஷமம் பண்ணா அதை ரசிக்க தெரியாம கிருஷ்ணனை கட்டி போட்டு அடிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் தேவையா? அவன் அடி வாங்குறத என்னால பார்க்க முடியுமா? அதுவும் என் பக்கத்து வீட்டுல அடி வாங்குறான். நான் போய் கேட்டேன், ஏமா கண்ணன் அடிக்கிறேன்னு கேட்டா, என் வீட்டுக்குள்ள வந்தா நான் அடிப்பேன், நீ யார் கேட்கறதுக்குங்கிறா. அதனால கொஞ்சம் கிருஷ்ணன்ட்ட சொல்லுங்கோ, அந்த வீட்டுல போய் விஷமம் பண்ண வேண்டாம், என் வீட்டுல விஷமம் பண்ண சொல்லுங்கோ, காத்துன்னு இருக்கேன்னா. இது புது கதையா இருக்கேன்னா பெரியாழ்வார் யசோதை. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லைன்னு சொல்லுவோம் பாருங்க. இதுவரை புகார் சொன்னவாள்லாம் என் வீட்டுல விஷமம் பண்றான்னு புகார் அளித்தாள். இவள் மட்டும் எதுக்காக அந்த பக்கத்து வீட்டுல போய் விஷமம் பண்ணணும்? அழகா நம்ம வீடு இருக்கு, வேணுங்கிற அளவு பானை இருக்கு, வெண்ணெய் இருக்கு, தயிர் இருக்கு, எல்லாத்தையும் இங்க திருடலாமே, அங்க எதுக்கு போகணும்னு கேட்கிறா. அதுதான் 5வது பாசுரம். ஆய்ச்சியர் சேரி அலை தயிர் பால் உண்டு பேர்த்து அவர் கண்டுபிடிக்க பிடி உண்டு வெய்த்தடம் தோழினார் வெண்ணெய் கொள்மாட்டாது அங்கு ஆப்புண்டிருந்தானால் இன்று முற்றும் அடியுண்டு அழுதானால் இன்று முற்றும். ஆய்ச்சியர் சேரி அலைத்தயிர் பால் உண்டு பேர்த்தவர் கண்டு பிடிக்க பிடியுண்டு வேத்தடம் தோழினார் வெண்ணெய் கொள்மாட்டாது அங்கு ஆப்புண்டு இருந்தானால் இன்று முற்றும் அடி உண்டு அழுதானால் இன்று முற்றும். சொல்றா, ஆய்ச்சியர் சேரி. சேரி என்பது இங்கே ஆயர்கள் வாழக்கூடிய அந்த பகுதி, குடியிருப்புன்னு அர்த்தம். ஆய்ச்சியர் என்றால் மாடு மேய்க்கக்கூடிய பெண்கள், கோபிகைன்னு சொல்றோம் இல்லையா சம்ஸ்கிருதத்துல. கோ என்றால் பசு, கோபர் என்றால் பசுவை பராமரிப்பவர் அர்த்தம். கோ என்ற பசுவை யார் மேய்த்து பராமரிக்கிறாரோ அவரை கோபர் கோபாலர்பா. அதுக்கு பெண் பாவம், அதான் கோபி கோபிகா என்று சொல்கிறோம். கோபிகானா பசுவை பராமரிக்கக்கூடிய பெண்ணுன்னு அர்த்தம். அது அப்படியே தமிழுக்கு வாங்க. தமிழ்ல ஆனா பசு, சான்ஸ்கிரிட்ல கோனா பசு, தமிழ்ல ஆனா பசு. அந்த பசுவை பராமரிப்பவருக்கு ஆயன் என்று பெயர், பராமரிக்கும் பெண்ணுக்கு ஆய்ச்சின்னு பெயர். அங்க கோ கோபர் கோபிகை, இங்க ஆயன் ஆய்ச்சி ஆய்ச்சியர். அந்த கோபிகைகள்லாம் வாழக்கூடிய சேரி, அந்த குடியிருப்பு பகுதி இருக்கு. அந்த பகுதிக்கு வரான் இந்த கண்ணன். என்ன பண்றான்? அலை தயிர் பால் உண்டு திருடி சாப்பிடுறான். எதெல்லாம்னா அலை தயிர். இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், அலைனா உடைப்பதுன்னு அர்த்தமா. அலை தயிர்னா உடைத்த தயிரான். தயிரை யாராவது உடைக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், ஆயர்பாடியில உள்ள தயிர் இருக்கே நல்ல கட்டி தயிரா இருக்குமா. பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம இந்த ஐஸ் கட்டின்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி கட்டி தயிராக அது இருக்குமா. அதை உடைச்சு தான் கடையணுமா. அதனால ஆய்ச்சிகள் என்ன பண்ணுவாளாம், அந்த தயிரை எடுத்து குடத்துக்குள்ள வைத்து மத்தை போட்டு மத்தால உருட்டி 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 அந்த தயிரை முதல்ல உடைப்பாளாம். தயிரை உடைச்சாதான் அதுக்கப்புறம் கடையவே முடியுமா. இன்னைக்கு கூட பல ரசிகர்கள் அழகா சொல்றா, இன்னைக்கு நம்ம பிருந்தாவனம் பக்கம் எல்லாம் போனோம்னா தயிர் வேணும்னு கேட்டா அவன் டம்ளர் எடுக்க மாட்டான், நேரா ஒரு கத்தியும் வாழை இலையும் எடுத்து
தயிரை வெட்டி வாழை இலையில வைத்து நமக்கு கொடுப்பார். அவ்வளவு கட்டி தயிராக பிருந்தாவனத்துல இருக்கும் என்று இன்றைக்கும் அனுபவிக்கிறார்கள். ஆக அழை தயிர்னா உடைத்த தயிர்னு அர்த்தம். அவ கஷ்டப்பட்டு அதை உடைத்து கடையணுங்கிறதுக்காக அந்த தயிரை எடுத்து வச்சிருக்காளாம். அதான் அழை தயிர், உடைக்கக்கூடிய தயிர், அந்த அளவுக்கு கட்டியா இருக்கும் தயிர்னு அர்த்தம். பால் உண்டு, அவ்வாறே பால். இப்படி யோசிச்சு பாருங்க, பால்ல இருந்து தானே தயிர் வருது. தயிரே கட்டியா இருக்குன்னா பாலும் அந்த அளவுக்கு நல்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் இல்லையா? அதனால டைல்யூஷன் இல்லாது, தண்ணீர் கலக்காத கான்சென்ட்ரேட்டடான பால், கட்டியாக இருக்கக்கூடிய, உடைக்க வேண்டியபடி இருக்கக்கூடிய அழை தயிர். இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு வலியுறுத்தி சொல்லணும்னா, அதுக்குள்ள ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. பால்ல எப்படி கொஞ்சம் தண்ணி கலந்தாலும் நல்லா இருக்காதோ, தயிர் எப்படி கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும், கட்டியா இல்லாம கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்காதோ, அது போலத்தான் நம்முடைய பக்தியிலும் தீய எண்ணம்ங்கிற சின்ன கலப்படம் சேர்ந்தாலும் நல்லா இருக்காது. பாலும் தயிரும் கான்சென்ட்ரேட்டடா இருந்தாதான் பகவானுக்கு பிடிக்கும், டைல்யூட் ஆயிட்டா பிடிக்காது. அது போலத்தான் நம் மனசையும் பகவான் எதிர்பார்க்கிறான். நம்ம என்ன பொருள் கொடுக்கிறோம் கொடுக்கலங்கிறது அப்புறம், மனத்தையும் பக்தியையும் ஞானத்தையும் முழுமையாக அவனுக்குன்னு அர்ப்பணிக்கணும். அந்த பாலும் தயிரும் எப்படி நல்ல கட்டியா கான்சென்ட்ரேட்டடா இருக்கு, கொஞ்சம் கூட கலப்படம் டைல்யூஷன் இல்லாம இருக்குன்னா அதை விரும்புறான் இல்லையா? அது போல் அன்அடல்டரேட்டட் டிவோஷன், அன்டைல்யூட்டட் டிவோஷன், அதைத்தான் பகவான் விரும்புவான். அது எங்க இருக்கு? ஆய்ச்சிகள்கிட்ட இருக்கே. அவளுடைய தயிரும் கட்டியா இருக்கு, கலப்படம் இல்ல. பாலும் நன்னா இருக்கு, கலப்படம் இல்ல. அவ மனசும் தூய்மையா இருக்கு, கலப்படம் இல்ல. அதனால அங்க தேடி வந்து ஆய்ச்சியர் சேரி அழை தயிர் பால் உண்டு, உடைக்க வேண்டிய தயிரையும் பாலையும் எடுத்து எடுத்து உண்டு அங்க போய் சாப்பிடுறான். என் வீட்டுக்கு வரலாம் இல்லையோ, என் பக்கத்து வீட்டுக்கு போறான், அங்க போய் எல்லாத்தையும் சாப்பிடுறான். அவ என்ன பண்ணாலாம், கிருஷ்ணனை எப்படியாவது பொறி வச்சு பிடிக்கணும்னு அந்த வீட்டுல திட்டம் போட்டாலாம். அதையும் அந்த பெண் அழகா சொல்லியிருக்கா. இத மணவாள மாமுனிகள் கிட்டத்தட்ட நாடகம் போல வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். பேர்த்து அவர் கண்டுபிடிக்க பிடியுண்டு. பேர்த்து என்றால் நகர்ந்து பயணம் செய்துன்னு அர்த்தம். பெயர்தல், இடம் பெயர்தல்னு சொல்றோம் இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. பேர்த்து, கிருஷ்ணன் என்ன பண்ணாலும் பேர்த்தானோ, இந்த வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு போவோம்னு. அப்ப வள்ள என்ன பண்ணாலாம், இந்த கிருஷ்ணனை சரியா கையும் களவுமா பிடிக்கணும். அதனால வீட்டுக்குள்ள நாம அப்படியே ஒளிஞ்சுன்னு இருப்போம். நாம இருக்கோங்கிறதே கண்ணனுக்கு தெரியக்கூடாது. அவனுக்கு எல்லாம் தெரியுங்கிறது வேற விஷயம். அவனும் வேணும்னு லீலைக்காக மாட்டிப்பான். அதாவது இது எப்படின்னா, இவன் மாட்டிக்காமையே திருடிட்டு வந்துட்டான்னா நாம கிருஷ்ண லீலைன்னு ரசிக்க முடியாம போயிடுமே. நம்மால் திருடுறதே மாட்டிக்கணுங்கிறதுக்காகத்தான். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப இவாள்லாம் ஒன்று கூடி அந்த பெண்கள்லாம் ஒரு முடிவெடுத்தாலாம். பாரு, இந்த வீட்டுக்குள்ள கிருஷ்ணன் வரும்போது நாம எல்லாம் ஒளிஞ்சுட்டு இருக்கணும். குறிப்பா அந்த வெண்ணப்பானை, தயிர் பானை, பால் பானை, அது பின்னாடி அப்படியே ஒளிஞ்சுட்டு இருப்போம். கண்ணன் கரெக்டா வருவான், எடுத்து அதை சாப்பிட போவான். அந்த நேரம் பார்த்து கையும் களவுமா பிடிச்சோம்னாதான் வசமா மாட்டிப்பான். நாமும் யசோதையிட்ட போய் புகார் சொல்ல வசதியா இருக்கும்னு பேர்த்து, இவன் வீட்டுக்குள்ளே நுழைதல், இடம்பெயர்தல் தான் நகர்ந்து போறது. பேர்த்து அவன் வீட்டுக்குள்ள போறான். அந்த நேரம் பார்த்து அவர்னா இந்த சுத்து அக்கம் பக்கம் வீட்டுல உள்ளவர்கள் தான் சேர்ந்து கண்டுபிடிக்க, கிருஷ்ணனை கண்டுபிடிச்சிட்டாலும் சரியா. அவாவா ஒளிந்து கொண்டு இருந்து, இந்த இடத்துல மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம் பாருங்க, கண்ணனை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒளிந்திருந்து கண்டுபிடிக்க அவர்கள் கையிலே பிடிபட்டு அவ அப்படியே தங்களை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒளிஞ்சின்றதாலாம். கண்ணன் வரும்போது கரெக்டா எல்லாருமே அமுக்கி பிடிச்சிட்டாலாம். பிடிச்சதும் என்ன, ஒண்ணும் தெரியாத குழந்தை மாதிரி பிடி உண்டு. பிடி உண்டுன்னா என்ன, அவர்கள் பிடிக்க இவன் அவர்களால் பிடிக்கப்பட்டு ஓட தெரியாதவன் போல், ஒளிய தெரியாதவன் போல், தப்பிக்க தெரியாதவன் போல் அவ கையில மாட்டின்டான்னு அர்த்தம். பிடி உண்டான்னா மாட்டிக்கொண்டான், சிக்கி கொண்டான்னு அர்த்தம். பேர்த்து அடுத்த வீட்டுக்குள் நுழைந்து அவர் கண்டுபிடிக்க, கிருஷ்ணனை சரியா கண்டு பிடிச்சுட்டா, பிடியுண்டு அவர்கள்ட்ட சிக்கின்றான். இப்ப அவ சும்மா விடுவாளா? பாரு, இனிமே நீ எங்க வீட்டுல வந்து வெண்ணைய திருடப்படாது. திருடாம இருக்கணும்னா உனக்கு ஒரு தண்டனை கொடுத்தா தானே திருத்துவ. அதனால உன்னை திருத்துவதற்காக தண்டிக்கிறோம்னு சொல்லி வெய்த்தடன் தோழினார் வெண்ணை கொள்மாட்டாது. அவர்கள்லாம் பலமான தோள் கொண்டவர்கள். இந்த பெண் பாருங்க, கண்ணனுடைய மல்லாண்ட திண்தோள் மணிவண்ணன் அதை விட்டுட்டா. இவ யசோதைட்ட என்ன புகார் சொல்றான்னா, அந்த பெண்கள்லாம் இருக்காளே வலிமையான தோள் கொண்டவா, அந்த கையால போட்டு கிருஷ்ணனை அடிக்கிறாளே, எங்க கண்ணனுக்கு எவ்வளவு வலிக்கும். என் வீட்டுல வந்து விஷமம் பண்ணான்னா நான் பாட்டுக்கு ரசிச்சுட்டு இருந்திருப்பேன். ஆனா அவர்களோ வேய்னா மூங்கில்னு அர்த்தம். தடம், இந்த இடத்துல தடம்னா உருண்டு இருக்கக்கூடியன்னு அர்த்தம். தோள் அப்படின்னா ஷோல்டர். வேய் மூங்கில் போலே, தடம் உருண்டு திரண்டு இருக்கக்கூடிய தோழினார், அந்த தோள்களை உடைய பெண்கள். அவளுடைய தோல் ரொம்ப வலிமையா இருக்கான். எதனாலன்னா, நாம என்ன பண்றோம், ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணி பைசப்ஸ், ஷோல்டர் மசில் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறோம். அவ தயிர் கடைஞ்சு, அதுதான் அழை தயிர்னு முன்னாடியே இருக்கு பாருங்க.
பாட்டுல ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளயும் அர்த்தம் இருக்கு. உடைச்சு உடைச்சு கடைய வேண்டிய தயிர் இல்லையா, அதை கடைஞ்சு கடைஞ்சு இந்த ஷோல்டருக்கு அவ்வளவு மசில் ஸ்ட்ரென்த் வந்துருத்தான். அந்த வேய்த்தடம் தோழினார், மூங்கில் போல் உருண்டு திரண்ட சதைகளை கொண்ட தோள் படைத்த அந்த பெண்கள். அவ வெண்ணெய், கிருஷ்ணன் இனிமே வெண்ணையை கொள்மாட்டாது. கொள்மாட்டாதுன்னா இனி கொண்டு போக முடியாதபடி, கொள்ளுதல் அப்படின்னா அபகரித்தல், திருடுதல், கொள்ளையடித்தல்னு அர்த்தம். கொள் மாட்டாதுன்னா இனிமே இவன் அபகரிக்க கூடாது, திருடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுத்து அவனை திருத்தணும். அதனால வேய்த்தடம் தோழினார், மூங்கில் போல் உருண்ட தோள் கொண்டவர்கள்டா, வெண்ணெய் கொள் மாட்டாது. இவன் இனிமே வெண்ணையை திருடாம இருக்கணுங்கிறதுக்காக அங்கு என் வீட்டுக்கு பக்கத்து வீடு அங்கே ஆப்புண்டு இருந்தானால், ஆப்புறுதல்னா கட்டுண்டு கிடத்தல்னு அர்த்தம். கிருஷ்ணனை போட்டு ஒரு உரலோடு கட்டி வச்சு, பெரியாழ்வார் யசோதை தான் உரலோடு கட்டுவாளா, நாங்களும் கட்டுகிறோம்னு. ஆப்பு, ஆப்பு அப்படின்னா கட்டி போடுறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு அதான் சொல்றா பாருங்க, ஆப்பு வச்சுட்டான், எங்கேயோ கட்டி போட்டு மாட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்றா பாருங்க. ஆப்புண்டு அப்படின்னா கட்டுண்டுன்னு அர்த்தம். ஆப்புண்டு இருந்தானால், ஐயோ இந்த கண்ணனை போய் யசோதையா நீ நினைச்சு பாரு, இந்த கண்ணனை போய் உரலோடு கட்டி போட்டுட்டாளே, இன்று முற்றும். நான் அதை பார்த்து முடிஞ்சே போயிட்டேன். எனக்கும் சொல்லணும் தான் ஆசை, கிருஷ்ணனை போய் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லணும்னு ஆசை. ஏழை சொல் அம்பலம் ஏறுமா, நான் சொன்னா யாரா கேட்பாளா? ஒத்துன்னு கேட்க மாட்டா. அதனால அந்த காட்சியை பார்த்ததுமே எனக்கு உயிரே போயிடுத்து. இது கூட பரவாயில்ல, அடி உண்டு அழுதானால் இன்று முற்றும். சரி, ஏதோ குழந்தைய மிரட்டுறதுக்கு தான் கட்டி போட்டான்னு பார்த்தா அடி உண்டு. அடி உண்டுன்னா அடி வாங்கின்னு அர்த்தம். அவ அடிக்க அடிக்க கண்ணனும் ஏதோ அடி வாங்கறதுக்கே பிறந்தவன் போல அடி உண்டு, அவள்கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு அழுதானால், ரெண்டு கண்ணாலும் கண்ணீர் சிந்தறான். கண்ணுல மையிட்டு இருக்கான் கண்ணன். அவன் அழும்போது கண்ணில் உள்ள மையும் கரைந்து வருகிறது. கூந்தல் மலர்கள் உதிர இரு கண் கொண்ட மையும் கரைய, அந்த குழந்தை அழுதுன்னு இருக்கு. அந்த மை அப்படியே கன்னத்தோடு உருகி உருகி கண்ணீரோடு சேர்ந்து வரும்போது அப்படியே தொடச்சுக்கிறான். கன்னத்துல எல்லாம் பார்த்தா கண்ணீரோடு கூடிய மை அப்படியே ஒட்டின்னு இருக்கு. இப்படியெல்லாம் கண்ணன் அழறானே, அடியுண்டு அழுதானால். கண்ணன் அழுவதை வேற நான் பார்த்துட்டேனே, இன்று முற்றும். இதுக்கு மேல் என்னால வாழ முடியாது, இதுக்கு மேல் என்னால வாழ முடியாதுன்னு அந்த பெண் வந்து அழுகிறாள். கண்ணனுடைய அழுகையை பார்த்துட்டு, அவன் ஆப்புண்டு கிடப்பதை பார்த்து விட்டு, என்னால தாங்கிக்க முடியல. கண்ணன் அங்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லுங்க, அங்க போய் விஷமம் பண்ண வேண்டாம். நான் ஒத்தி எதுக்கு இருக்கேன், ஏங்கின்னு இருக்கேன். என்ன கண்டுக்க மாட்டேங்கிறான், எங்கிட்ட வந்து விஷமம் பண்ண மாட்டேங்கிறான். இவாள்கிட்ட எல்லாம் அடி வாங்கணும் தலையெழுத்தா, எங்கிட்ட வரலாமே என்கிறாள். அதுதான் இந்த 5வது பாசுரம். ஆய்ச்சியர் சேரி அலை தயிர் பால் உண்டு பேர்த்து அவர் கண்டுபிடிக்க பிடி உண்டு வெய்த்தடம் தோழினார் வெண்ணெய் கொள்மாட்டாது அங்கு ஆப்புண்டிருந்தானால் இன்று முற்றும் அடியுண்டு அழுதானால் இன்று முற்றும் ஆய்ச்சியர் சேரி அலைத்தயிர் பால் உண்டு பேர்த்தவர் கண்டு பிடிக்க பிடியுண்டு வேய்த்தடம் தோழினார் வெண்ணெய் கொள்மாட்டாது அங்கு ஆப்புண்டு இருந்தானால் இன்று முற்றும் அடி உண்டு அழுதானால் இன்று முற்றும். ஆய்ச்சிகள் வாழக்கூடிய பகுதிக்கு போய் அங்கே உடைக்கக்கூடிய தயிரையும் பாலையும் திருடி சாப்பிட்டு அடுத்த வீட்டுக்கு போகும்போது அவ சரியா பொறி வச்சு கிருஷ்ணனை கையும் களவுமா பிடிக்க அவள்கிட்ட மாட்டிண்டு மூங்கில் போல் தோள் படைத்த அந்த பெண்கள் இவன் வெண்ண திருடக்கூடாதுங்கிறதுக்காக கட்டி போட்டா கட்டுண்டு கிடக்கான், அடிச்சா அடி வாங்கிட்டு அழறான், ஐயோ நான் முடிந்தே போனேன் என்கிறாள். இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். He went into the houses of the cowherds and stole curd and milk. As they caught him red-handed, they tied him to a mortar and beat him like anything. Oh Yashoda, to prevent him from stealing butter, they have tied him to a mortar. I am dying. They are beating him and Krishna is crying, I am dying என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். இவள்கிட்ட சொல்லி அனுப்பிட்டா பெரியாழ்வார் யசோதை. அவன் அப்படிதாம்மா போவான், விஷமம் பண்ணுவான், கட்டி போட்டு அடி வாங்கினாலும் அவன் தப்பிச்சு வந்துருவான், நீ கவலைப்படாத, நானும் அவன்கிட்ட சொல்லி வைக்கிறேன், இனிமே விஷமம் பண்ண வந்தா உன் வீட்டுக்கு வருவான்னு இவளை அனுப்பிட்டா. இப்ப அடுத்த பெண் வந்தா. அவளும் பார்த்தா அழுதுண்டே கண்ணெல்லாம் தொடச்சுன்னு வரா. உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை. அவ சொன்னா, இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி உங்க ஆத்துல கண்ணன் ஒரு விஷமம் பண்ணிட்டானே, அதை நினைச்சுதான் அழுதுன்னு இருக்கேன். என் வீட்டுல அவன் விஷமம் பண்ணத்தானே பண்ணுவான். இல்ல இல்ல அப்படியெல்லாம் பண்ணப்படாது. என்னம்மா ஆச்சுன்னு கேட்டா அந்த பெண் ஒரு பதில் சொல்ல போறா. அதாவது யசோதை வீட்லயே கண்ணன் ஒரு விஷமம் பண்ணாமா, அதை நினைச்சா வளராளாம். என்ன விஷமம் அடுத்த பாசுரத்தில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.